வெள்ளிக்கிழமையில் துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அகிலக்கா அப்புறம் பெயர் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு எழுதாச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த ரூமில் இருந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது. பொண்ணும் கொஞ்சம் வயசாகிடுச்சு போல இருக்குது, பிள்ளையும் வயசாகிடுச்சு போல இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. நானும் எவ்வளோ நேரம் தான் தாங்கிறது, எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே இருக்கிறதுன்னு சிலர் புலம்பி தீக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் லேடிஸும் பார்த்து நடந்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு காதல் சாங்ஸ் போட்டு மாற்றுங்க. சொல்லுவார், நைட்டியோடு பார்க்கணும் இந்த பொண்ணுங்களை, அப்படியே பூசி மெழுகி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களாம். மஞ்சள் போட்டுப்பேன், கல்லுப்பு போட்டுப்பேன். அதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். கோவிலுக்கு வரலனா தான் என்னோடய வீட்டு பாயாசம் அவங்க வீட்டுக்கு போகும். ரிட்டையர் ஆன பிறகு ஏதோ ஒரு மாதிரி எளியும் புனியமாகவே இருக்கான்ட்டு எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசனை கோலமிட்டேன், வள்ளி கணவன் பெயரை சொல்லி கூந்தலின் பூ முடித்தேன். வெள்ளிக்கிழமையில் துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை போல் காலையில் என்ன பண்ணுவாங்க, உள்ளேருந்து வெளியில் பெருக்கிட்டு போயிட்டு வாரணும். அது கூட வாசப்படி உள்ளதை வாசப்படிக்குள்ளே வாரிக்கணும், வெளியில் உள்ளதை வெளியில் வாரிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. சாயங்காலம் பெருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, வெளியில் இருந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வாரணும். அதாவது வாசப்படியிலேருந்து பெருக்கிட்டு வந்து உள்ளார வாரணும். அதுபோல் நம்ம இந்த குபேர மூளை பீரோ வச்சுட்டு அது உள்ள காசு அந்த நகைகள்லாம் புழங்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரூமில் இருந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையாரம்மா, குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு, கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. அந்த ரூம் வரைக்கும் தனியாக பெருக்கி வாரிடணும். அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செய்யணும். அப்புறம் பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், அப்புறம் பெயர் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு எழுதாச்சு கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வாசனை, இதெல்லாம் பச்சை கற்பூரம் அதெல்லாம் வச்சு உள்ளார ஒரு மூட்டையில் பச்சை துணியிலையோ இல்லை மஞ்சள் துணியிலையோ அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி உள்ளே வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு வைப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதுவுமே வந்து நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். செஞ்சு பாருங்கள். பச்சை கற்பூரம் வந்துட்டு நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, துடைக்கிறப்ப கொஞ்சம் அப்படியே பொடிச்சு போட்டுப்பேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை எடுத்துப்பேன், ஒரு சின்ன துண்டு எடுத்துப்பேன், அதை பொடிச்சு தண்ணியில் போட்டுப்பேன். லைட்டாக மஞ்சள் போட்டுப்பேன், கல்லுப்பு போட்டுப்பேன். அதை துடைக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் நம்ம வாசனைக்கு கம்ஃபர்ட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லை லைசால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லை ஷாம்பு, வாசனைக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு துடைக்கணும். அப்புறம் 2 பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லதுங்க. ஏன்னா நம்ம துடைச்சிட்டு வர்றதை அலசுறதுக்கு ஒரு தண்ணி, மற்றபடி நம்ம துவைச்சி துடைக்கிறதுக்கு ஒரு தண்ணின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா க்ளீனாகும். பாருங்கள், வீடு செஞ்சு பாருங்கள். அதை போல் துடைச்சி முடித்த பிறகு அந்தந்த மூலையில் கொஞ்சம் கார்னரில் நீங்கள் அந்த பச்சை கற்பூரம் லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சும்மா தூவினா போதும்ப்பா. அது ரொம்ப நல்ல வைப்பு. இப்போலாம் விளக்கு வருது இல்லைங்களா, விளக்கில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், அது வந்து வாசனைக்குனே போடுறோம் அந்த விளக்கு. அதை நான் காமிக்கிறேன். அந்த விளக்கில் பச்சை கற்பூரம், கிராம்பு, அப்புறம் இந்த ஜவாது பொடி போட்டுட்டு மேலே தண்ணி வச்சுக்கணும். அந்த கப்பில் கீழே வந்து சின்ன விளக்கு இருக்கும், அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினோம்னா இந்த தண்ணியில் வந்து கற்பூரம், கிராம்பு, இந்த ஜவ்வாது, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த சூடு ஏறி அந்த தண்ணி அந்த சூட்டில் ஏறி அது அப்படியே நறுமணம் வீடு ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க, நான் காமிக்கிறேன்.
ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சே வாடியம்மா ஆழாக்கு அரிசிய பாழாக்க வேணாம் தின்னு பிடிட்ட போடியம்மா பாட்டெடுத்தேன் தாளமிட்டே ஓடி வரலே புட்டேன் தேடி வரலே. பாடல்கள்லாம் நல்ல வைபுங்க. வெள்ளிக்கிழமையில் சிகப்பு கட்டுறது நல்லது. அப்புறம் க்ரீம் கலரும் கட்டலாம். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் பச்சை கலர் சாரீ மோஸ்ட்லி நான் சிகப்பு கட்டுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது, அதனால் இந்த கலர் காம்பினேஷன். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் ஒரு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நகையை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறப்ப விளக்கு போடுறப்ப அது ஒரு தனி வைப்பு. என்ன சொல்கிறீங்க? அது பெண்களுக்கு தான் தெரியும், அப்படித்தானே? அப்புறம் வேறு என்ன, வெள்ளிக்கிழமையில் பாயசம் பண்ணி லக்ஷ்மிக்கு வைக்கிறவங்க வைப்பாங்க. நான் பாயாசம் பண்ணி வைப்பேன். இப்போது கடைக்கு வந்துடுறதுனால ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுப்பேன். முன்னையெல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், அதை நாங்கள் பழைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கே பெருங்குடியில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா அவங்களும் வெள்ளிக்கிழமை வந்துடுவாங்க, நாங்களும் வெள்ளிக்கிழமை போவோம். பக்கத்தில் தான் இருப்போம். ஆனாலும் ஒன்று அவங்க கோவிலுக்கு வரலைன்னா தான் என்னோடய வீட்டு பாயாசம் அவங்க வீட்டுக்கு போகும், இல்லாட்டி கோயிலையே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அப்படியே அங்கேயே பாயசம் குடிச்சிட்டு அம்மனை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக போவோம். லாஸ்ட்டாக அம்மனோட இது மூடுறப்ப பார்த்துருக்கீங்களா, கடைசி இது எல்லா கோயில்லையுமே நடக்கும். அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, அதாவது இரவு சந்தி இது முடிஞ்சிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது பாயசம், ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அம்மன் ஃபுல்லும் பூஜையெல்லாம் முடிஞ்சு அம்மனை தூங்க வைக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஒரு அங்கே கொடுக்குற பால் குடிச்சிட்டு வருவோம். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரே இதுவாக வீட்லேயே இல்லாமல் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி சிலது போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேறு மாதிரியான நம்மளுக்கு சுச்சுவேஷன் மாறும் இல்லைங்களா. அந்த மாதிரி பெரியவங்க சில பல இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான் தெரியுமா. இப்போது வர்றது போகிறது விருந்தாளிங்க, எதுனா சுவாமி கும்பிடுறோம், வீட்டு பெண்கள் வர்றது, இதெல்லாம் நல்லது தான். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்து இது பண்ணுறப்போ சில பிரச்சனைகள் அது பெருசாகுது இல்லைங்களா. இது மாதிரி சிலது மாறுறப்போ வேறு வர்றப்போ நம்மளுக்கு அது ஒரு நல்ல மாற்றம். சில நேரங்களில் அது கசப்பாகவும் முடியுது, இருந்தாலும் அந்த மாற்றம் தேவைப்படுது நம்மளுக்கு இல்லைங்களா. ஒரே மாதிரியாக போனால் போர் அடிக்கும் வாழ்க்கை. ஏதாவது சில இதுதான், அதுக்கு தான் இந்த பெரியவங்கள்லாம் எல்லாரும் வரணும் போகணும் அப்படின்னு கூட்டு குடும்பமாக இருந்தது இதனால தான். ரொம்ப இப்போ சிலர் என்ன வயசானாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்ங்க எல்லாருக்குமே. கப்புள்ஸு ரிட்டையர் ஆகிடுறாங்க, 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, ரிட்டையர் ஆகிறாங்க. அது அழகாக நல்லா அனுபவிக்கலாம். பட் ஆனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு சில வீடுங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறப்போ அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க. நான் பார்த்தப்போ அவங்களுக்கு இவங்களே எல்லாம் கிச்சன் ஒர்க்கு கூட செய்வாங்க, குக்கிங் கூட செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்கப்பா. ஆனால் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு ஏதோ ஒரு மாதிரி எளியும் புனியுமாவே இருக்கா மாதிரி தோணுது. அது இல்லாமல் நேற்று ஒருத்தவங்க கடைக்கு வந்தாங்க. அவங்க வயசுக்கும் என் வயசுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எங்கள் அம்மா வயசுக்கு மேலே இருப்பாங்க அவங்க ஒரே குறையாக சொல்கிறாங்கப்பா. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப இருக்கவே விட மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி இருக்கவே எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ சின்ன வயசாக தான்மா இருப்ப, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் போலீஸில் கொண்டு சொல்லிட்டேன்,
கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறப்போ கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க தான் நம்மளுக்கு அறிவுரை சொல்லணும் இல்லையா? ஆனால் இப்போத்தி சுச்சுவேஷன் வந்து இப்படி இருக்குது. வீட்டு உள்ள 2 பேர் இருந்துக்கிட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணும் கொஞ்சம் வயசாகிடுச்சு போல இருக்குது, பிள்ளையும் வயசாகிடுச்சு போல இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இந்த பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கும் அதுக்கு மேலே. அவன் 2 வயசு பெரியவன் போல இருக்குது, கல்யாணம் ஆகலை வேறு போல இருக்குது. இந்த 2 பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் இவங்க வயசானவங்க ரொம்ப பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. கடைசியில் அவர் வந்து இந்த ஹோம் மாதிரி போய் சேர்ந்துருவாங்க இல்லையா, பணம் கட்டி அந்த மாதிரி ஹோமில் போய் சேர்ந்துட்டாராம். இந்த இப்போது ரீசெண்டாக இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இந்த மாதிரிலாம் போயின்ட்டுருக்கு. இப்படி கேள்விப்படுறேன் நான். அதனால் சிலதை மாற்றுங்க ப்ளீஸ். மாற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி வெளியில் போங்க. அவங்க மனநிலைமையை மாற்றணும். ஒருத்தர் கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக முயற்சி எடுத்தீங்கன்னா தான் இது சரி வரும். என்ன சொல்கிறீங்க? 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகம்தானம்மா, நாள் செல்ல சுகம்தானம்மா. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் மாறி வாங்க. வந்து குடும்ப இதை வந்து இப்படி சதிச்சுக்கிட்டா அது நல்லதில்லை இல்லையா? அவங்க 2 பேருக்குமே நல்லதில்லை, அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கும் நல்லதில்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் மாற்றுங்கப்பா, மாற்றி கொண்டு வாங்கப்பா. அதனால் வடிவேல் மாதிரி எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா நல்லா அப்படின்ற மாதிரி நானும் எவ்வளோ நேரம் தான் தாங்கிறது, எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே இருக்கிறதுன்னு சிலர் புலம்பி தீக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் லேடிஸும் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இப்போ வந்து சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், அவங்க வந்து ஆசையாக பேசுவாங்களா அப்படின்னு தானே எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், தப்பில்லை. ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. விவேக் சொல்லுவார், நைட்டியோடு பார்க்கணும். இந்த பொண்ணுங்களை அப்படியே பூசி மெழுகி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களாம். அதனால் ஏமாந்துடுறாங்களாம். அவங்க அப்பா என்னை ஏமாற்றி தலையில் கட்டிட்டான், இந்த மாதிரியான வேறு டைலாகு. அதனால் என்னப்பா இது, யாருக்கு என்னமோ அதுதான், சரிங்களா? எதையும் வந்து நம்மளால் மாற்ற முடியாது, அது இறை செயல், எல்லாம் நம்ம தலை விதி, சரிங்களா? ஓடுற வரைக்கும் ஓடித்தான் ஆகணும். அதனால் கூடிய மட்டும் அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரை கொண்டு வாங்க. ஏன்னா பழைய நைட்லேயே ஒரு மனுஷன் வெளியில் போயிட்டு வரப்போ அந்த ஒரு பழைய நைட்டு அழுக்கி படிஞ்ச நைட்டியோடு இல்லாமல் கொஞ்சம் கலகலப்பாக இருங்களேன். நீங்களும் தான் கொஞ்சம் நல்லா தான் இருங்களேன். பார்க்க கொஞ்சம் மாற்றுங்க, நீங்களும் அந்த சூழ்நிலையை மாற்றுங்க. அவருக்கு ஆசையாக பேசலாம், எப்படி கூப்பிடணுமோ ஒரு பெட் நேம் வச்சுட்டு கூப்பிடலாம். அத்தான், மாமா, பேபி, ஏதோ ஒன்று உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். இல்லை புருஷன் வந்து பொண்டாட்டியை வந்து கொஞ்சம் ஆசையாக பேசுங்க. யாராவது ஒருத்தர் முயற்சி செய்யுங்க, சரிங்களா? அவர் வரும்போதே என்ன சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்பார். இவங்க எல்லாம் ஆச்சு, இவங்க ஏன் என்ன முழிச்சுன்னு இருக்க, போய் படுக்கல அப்படின்னு வர அவர். இவங்க தோசை போடட்டா, வேணாம் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அவர். இப்படி இருந்தால் எப்படி தெய்வமே? அதனால் கொஞ்சம் மாற்றுங்க, மாற்றி கொண்டு வாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் முயற்சி எடுங்க. அத்தான்
இந்த மாதிரி ஒரு சாங் பாடுங்க. பாட முடிகிறவங்க இல்லையா, ஒரு டேப்லையாவது போடுங்க, ஃபோனில் போடுங்க. அந்த மாதிரி ஒரு காதல் சாங்ஸ் போடுங்க, போட்டு மாற்றுங்க. என்ன சொல்கிறீங்க? நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணம், பார்வையில் புது புது கவிதைகள் படைத்திடும், காண்பவை யாவுமே அன்பே அழகிலமுதே. நெஞ்சம் பதறுது, கண்கள் கலங்குது, முடியலை. இந்த அட்ராசிட்டி